சென்னையின் மிகப்பெரிய தொழிலதிபரான குணசேகரின் மகள்தான் அனன்யா. தனது சிறு வயதிலேயே தாயை இழந்த அனன்யாவை தத்தெடுத்து வளர்த்தது அவள் பாட்டிதான். அனன்யாவின் அம்மா இறந்த பின் அனன்யாவின் அப்பா குணசேகர் மீனாவை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார். சித்தி மீனாவிற்கும் அவளது தங்கை அஞ்சலிக்கும் அனன்யாவை சுத்தமாக பிடிக்காது. அனன்யா தன் இன்பம் துன்பம் எதுவாக இருந்தாலும் பாட்டியிடம்தான் பகிர்ந்து கொள்வாள். எதிர்பாராமல் அவள் வாழ்க்கையில் நுழைந்தவன்தான் பிரகாஷ். கல்லூரியில் பிரகாஷை சந்தித்த பிறகு அவன் காட்டிய அன்பும் அக்கறையும் கண்டு அவனை காதலிக்க ஆரம்பித்தாள் அனன்யா. இன்னும் 2 நாட்களில் பிரகாஷுடன் அனன்யாவிற்கு திருமணம் நடக்க இருந்தது. அனன்யா நண்பர்களுடன் டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்க அனன்யாவின் தங்கை அஞ்சலி அவள் குடிக்க இருக்கும் சரக்கில் அவளுக்கே தெரியாமல் எதையோ கலந்து கொடுத்தாள். அனன்யா அதனை அருந்தியதும் அசுர போதை அடைந்தாள். அங்கு அவள் முன்னால் நின்றிருந்தது அவளின் தந்தை குணசேகர் மற்றும் அவளின் காதலன் பிரகாஷ். யார் அவன்? தெரியாதுப்பா, எனக்கு நிஜமா தெரியாது. வாயை மூடு. நீ எவ்வளவு கேவலமான காரியத்தை பண்ணிருக்கன்னு தெரியுமா? தாய் ஏதாவது பொண்ணு செல்லம் கொடுத்து வரத இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறியா? சீ பிரகாஷ், சீ, இப்படி ஒரு காரியத்தை பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஒரு நிமிஷம், நான் சொல்றது. முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் பிரகாஷ். என்ன நம்ப வச்சு நல்லா செஞ்சுட்டேல. என்ன பார்த்த எனக்கு கிறுக்க மாதிரி தெரியுதா உனக்கு? இதுக்கு மேல என் கண்ணு முன்னாடி நின்ன நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. எக்கேடோ கெட்டு போ. இதுக்கப்புறம் என் லைஃப்ல வந்துடாத. குட் பை. குட் பை ஃபார் எவர். பிரகாஷ், பிரகாஷ். அழாதம்மா. பாட்டி, நான் எந்த தப்பும் பண்ணல. நீங்களாச்சும் என்ன நம்புங்க. எனக்கு தெரியுமா, இதுக்கு மேல நீ இங்க இருந்தா சரிப்பட்டு வராதுமா. நீ இங்க இருந்து போயிடு. இந்த பணத்தை புடி. எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். போட்டு குழப்பிக்காதீங்க சார். சரி, நீ போ. அனன்யா வெளிநாட்டிற்கு சென்று 5 வருடங்கள் ஆகியிருந்தது. அன்று ஹோட்டலில் நடந்த சம்பவத்தால் அனன்யாவிற்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. 5 ஆண்டுகளாக வெளிநாட்டில் படித்துக் கொண்டும் வேலை செய்து கொண்டும் மித்ரனை அனன்யா அன்போடும் அரவணைப்போடும் வளர்த்துக் கொண்டிருந்தாள். அனன்யாவிற்கு மித்ரன் சேரப்போகும் பள்ளியின் பிரின்சிபலிடமிருந்து கால் வந்தது. ஹலோ, மதர் ஆஃப் மித்ரன், ரைட்? எஸ் மேடம். மித்ரனோட அப்பா யாருன்னு கேட்டா தெரியலன்னு சொல்றீங்க. அந்த டீடைல் இல்லனா எங்களால உங்களுக்கு அட்மிஷன் கொடுக்கவே முடியாது. மேடம் ப்ளீஸ் மேடம், வேணும்னா நீங்க மித்ரனை டெஸ்ட் கூட எழுத வைங்க. ஆஸ் அன் இந்தியன் ஒரிஜின் பர்சன் ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் யூ, பட் ப்ளீஸ் மேடம், வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? சாரி மேடம், திஸ் இஸ் அன் இன்டர்நேஷனல் ஸ்கூல். அப்பா அம்மா 2 பேருமே இருக்கிற கிட்ஸை தான் நாங்க இங்க அட்மிட் பண்ணுவோம். அதுதான் இங்க ரூல்ஸ். மேடம், வி ஆர் சாரி என்று சொல்லி போனை கட் செய்தார் பிரின்சிபல். மித்ரனின் ஸ்கூல் அட்மிஷனும் இதனால் தள்ளி போனது. இதுவரை பிரச்சனை இல்லாமல் சென்று கொண்டிருந்த அவள் வாழ்க்கை இந்த ஒரு கேள்வியால் கேள்விக்குறியானது. யாரோ ஒருவன் செய்த தவறுக்கு தன் மகன் மித்ரன் தண்டனை அனுபவிப்பது அவளால் தாங்க முடியவில்லை. இத்தனை வருஷம் கழிச்சு அப்பா கால் பண்றாரு. என்ன விஷயமா இருக்கும்? இப்போ நாம கால் எடுக்கலாமா இல்ல வேண்டாமா? வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது, ஒழுங்கா வந்து சேரு. அப்பா, நல்ல காரியம் நடக்க போகுதுன்னு சொல்றீங்க, என்ன எதுக்கு அங்க கூப்பிடுறீங்க? நான் உன்னை விருப்பப்பட்டு ஒன்னும் கூப்பிடல. உன் தங்கச்சிய கல்யாணம் பண்ண போறது நீ காதலிச்சு ஏமாத்தினியே பிரகாஷ், அவர்தான். இப்ப மட்டும் நான் இத சொல்லலனா என்னை எல்லாரும் சேர்ந்து ஏமாத்திட்டாங்கன்னு வந்து சொல்லக்கூடாதுல்ல. அதான் உன்னை வர சொல்றேன். நீ பண்ண வேலையினால நம்ம குடும்ப மானமே போயிடுச்சு. அத உன் தங்கச்சி தான் திரும்ப கொண்டு வர போறான். அப்படி இல்லப்பா. நீ எல்லாவ கால் தூசுக்கு கூட வரமாட்டாச்சி. அவளை பார்த்து கொஞ்சமாவது கத்துக்கோ. அனன்யாவுக்கு கர்ப்பமாகி குழந்தை பிறந்தது யாருக்குமே தெரியாமல் இருந்தது.
இந்த காலத்தில் தனி ஆளாக இருந்து கொண்டு ஒரு குழந்தையை வளர்ப்பது சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் அத்தனை தடைகளையும் மீறி அனன்யா தனி ஒரு மனுஷியாக போராடி மித்ரனை வளர்த்து வந்தாள். அனன்யா மற்றும் மித்ரன் இருவரும் ஏர்போர்ட்டில் செக் இன் செய்வதற்காக நடந்து செல்ல, அப்போது அவர்கள் எதிரே பிசினஸ்மேன் சித்தார்த் யதார்த்தமாக கடந்து சென்றான். திடீரென அனன்யா சில நொடிகள் அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். ஏனென்றால் 7 வருடங்களுக்கு முன்னால் அனன்யாவுக்கு நடந்த அந்த சம்பவத்தில் அவள் நுகர்ந்த அதே சென்டின் வாசனை பல வருடங்களுக்கு பிறகு இப்போது சித்தார்த்தின் மீது வருவதை உணர்ந்தாள். நான் ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆயிட்டேன், ஆனால் ஃப்ளைட் டிலேவா. பட் as I said, ஃபைல்ஸ் எல்லாம் கரெக்ட் டைமுக்கு அனுப்பிடுங்க. வாட்? எல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன், அப்புறம் என்ன? ஓ காட், கம் ஆன். டேய், யாரா நீ? பார்த்து வரமாட்டியா? இது என்ன பிளே கிரவுண்டு நினைச்சியா? இது ஏர்போர்ட், உனக்கு தெரியாதா? உன் பேரண்ட்ஸ் எங்கடா? உனக்கு மேனஸ் எல்லாம் சொல்லி தரலையா? முதல்ல சாரி சொல்லு. சாரியா? நான் எதுக்கு சாரி சொல்லணும்? நீ சாரி சொல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். அப்படியா? நீ என்ன பண்ற நானும் பாக்குறேன். ம்? ஏய், நில்றான்னு சொல்றாங்க. மித்ரன், இங்க என்ன பண்ற? சாரி சார், சின்ன பையன், மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. ஹலோ, முதல்ல இந்த பையனை என்கிட்ட சாரி சொல்லுங்க. பேசிக்கான காமன் சென்ஸ் கூட இல்லையா? ஹலோ மிஸ்டர், சின்ன பையன் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாதா? பணம் இருந்தா மட்டும் பத்தாது, கொஞ்சம் மனசு கூட வேணும். போயும் உன்கிட்ட மனசை எதிர்பார்த்தம் பாரு. இருவருக்கும் இடையே வாக்குவாதம் அதிகரித்துக் கொண்டே போக அவர்கள் தாங்கள் இருக்கும் இடத்தை மறந்து கோபத்தின் உச்சியில் சண்டை போட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கே வந்த ஏர்போர்ட் ஸ்டாஃப் ஒருவர் அவர்கள் இருவரையும் சமாதானப்படுத்தி அமரும்படி கூறினார். நீண்ட வருடங்களுக்கு பிறகு இருவரும் சந்திக்கும் முதல் சந்திப்பே கோபத்திலும் சண்டையிலும் ஆரம்பித்தாலும் சூழ்நிலை அவர்களை விட்டு வைப்பதாய் தெரியவில்லை. உட்கார இடமில்லாமல் யோசித்துக் கொண்டிருந்த சித்தார்த் பின் வேறு வழியின்றி அனன்யாவின் பக்கத்தில் வந்து அமர்ந்தான். காலையில யார் முகத்துல முழிச்சனோ பிரச்சனை கூடயே வந்துகிட்டு இருக்க. கண்ணாடியில உன் முகத்தையே பாத்திருப்ப. உன் மூஞ்சியோட ராசி அப்படி. மிகுந்த எரிச்சலில் இருந்த சித்தார்த்தின் முகம் திடீரென அனன்யா தூங்கிக் கொண்டிருக்கும் அழகை பார்த்ததும் லேசாக பரவசமாக மாறினது. தன்னையே மறந்து அவளை கள்ளத்தனமாக ரசிக்க ஆரம்பித்தான் சித்தார்த். ஏதோ ஒரு இனம் புரியாத காதல் அவனை தொடுவது போல உணர்ந்தான். தூங்கிக் கொண்டிருந்த அனன்யா சித்தார்த்தின் தோளின் மேல் சாய்ந்ததும் சித்தார்த் முழுவதுமாக கவிழ்ந்து போனான். டேய் சித்தார்த், என்னடா ஆச்சு உனக்கு? இது வரைக்கும் திட்டிக்கிட்டு இருந்த, இப்ப திடீர்னு யூட்டன் அடிக்கிறியடா. டேய் நிறுத்துடா, டெம்ட் ஆகாத, கண்ட்ரோல் பண்ணுடா. மம்மி மம்மி மம்மி, டோன்ட் டிஸ்டர்ப் ஹர். வாஷ்ரூம். ஓகே, ஐ வில் கம் வித் யூ. வெயிட். மேனஸ் இல்லைன்னு சொன்னீங்க, அப்புறம் எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றீங்க? அது ஏதோ ஒரு டென்ஷன்ல பண்ணிட்டேன் ஹீரோ, சாரி. ஃப்ரெண்ட்ஸ். டன். ஐ ஃபர்கிவன் அங்கிள். ஃப்ரெண்ட்ஸ். தன்னுடைய கையில் இருப்பது போலவே மித்ரனின் கையிலும் இருக்கும் மச்சத்தை பார்த்து ஒரு நொடி அதிர்ச்சி அடைகிறான் சித்தார்த். அன்று இரவில் தான் தவறு செய்தது அனன்யாவுடன் தான் என்பதை சித்தார்த் புரிந்து கொள்கிறான். மித்ரன் தன்னுடைய சொந்த மகன்தான் என்பதையும் புரிந்து கொள்கிறான். சித்தார்த் இத்தனை வருடங்கள் அலைந்து திரிந்து தேடிக்கொண்டிருக்கும் அனன்யாவை விதியை சேர்த்து வைத்தது சித்தார்த்துக்கு மிகவும் வியப்பாக இருந்தது. அப்போது அனன்யாவின் தோழி கீர்த்தியிடமிருந்து அவளுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வர அதனை தூக்கத்திலிருந்து முழித்தபடி பார்க்கிறாள். மித்ரன். மித்ரனும் சித்தார்த்தும் சேர்ந்து ஒற்றுமையாக வருவதை ஆச்சரியமாக பார்த்த அனன்யா தன் கோபத்தை மறந்து சித்தார்த்திடம் நட்பானாள். மூவரும் ஒன்றாக இணைந்து அவர்களுக்கே தெரியாமல் குடும்பமாக பயணித்தனர். சித்தார்த், அனன்யா மற்றும் மித்ரன் மூவரும் பிளைட்டில் இருந்து இறங்கி சேர்ந்தபடி நடந்து வர அதனை பிரகாஷ் மற்றும் அஞ்சலி சற்று குழப்பத்துடன் பார்த்தனர்.
மம்மி கார்ல போலாமா? ஹலோ மிஸ், அட்லீஸ்ட் ஒரு பாய் கூட சொல்லாம கிளம்பிட்டீங்க. மம்மி டாடியையும் கூட்டிட்டு போலாம். மித்து, எதுக்கு அளவுக்கு அதிகமா பேசுற? மேடம், எதுக்கு சின்ன பையன் மேல கோவப்படுறீங்க? ஏன் பையனை நான் திட்டுறேன், அதுல உங்களுக்கு என்ன? பாய். நான் ஆஸ்திரேலியால இருந்து வர விஷயம் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? யார் சொல்லிருப்பா? உன் அக்கா கூட எவனோ ஒருத்தன் வரான். ஒருவேளை கல்யாணம் ஆயிருக்குமோ? உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? எவனையாவது பார்த்துட்டு ஏதாவது உளராத. அக்கா விஷயம் தெரிஞ்சும் கூட எவனாவது கல்யாணம் பண்ணுவானா? அவளோட லைஃப்ல கல்யாணமே நடக்காது. பிரகாஷ் மற்றும் அஞ்சலியை பார்த்த அனன்யா வேகமாக ஏர்போர்ட்டை விட்டு வெளியே ஓடி சென்று சித்தார்த்தின் பக்கத்தில் நின்றாள். பிரகாஷ் மற்றும் அஞ்சலிக்கு எப்படி தான் இங்கு வந்திருப்பது தெரிந்தது என குழப்பத்தோடு யோசித்துக் கொண்டிருந்தாள் அனன்யா. அப்போது சித்தார்த்தின் கார் அங்கே வந்து நிற்க மித்ரன் திடீரென ஓடினான். மித்து, எங்க போற? சரியாக அந்த நேரத்தில் பிரகாஷ் மற்றும் அஞ்சலி ஏர்போர்ட்டின் வெளியே வந்து பார்க்க குழப்பத்துடன் நின்ற அனன்யா வேறு வழியின்றி சித்தார்த்துடன் காரில் ஏறி சென்றாள். ப்ளீஸ் கம், கெட் இன். பிரகாஷ் மற்றும் அஞ்சலி ஒன்றும் புரியாமல் குழப்பத்துடன் ஆச்சரியமாக யோசித்தபடி நின்றனர். அனன்யா, உன்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும். இதை ஃப்ளைட்லேயே சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனா சொல்ல முடியல. நீ ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சம்மந்தம் இல்லாத கேள்விகளுக்கு இப்ப பதில் கிடைக்க போகுது. முதல்ல இந்த அக்ரிமெண்ட்ல உள்ளதை படிச்சு பாரு. உனக்கு தேவைப்படுற எல்லா பதிலும் இதுல இருக்க. கவனமா படி. உன்னை இந்தியா கொண்டு வரதுக்கு எல்லாரும் சேர்ந்து போட்ட பெரிய பிளான் இது. இப்ப அவங்களுக்கு நீயும் மித்ரனும் அவசியம் தேவை. அது மட்டும் இல்லாம இங்க உனக்கும் மித்ரனுக்கும் பெரிய ஆபத்து இருக்கு. இப்ப உங்க அப்பா குணசேகர் கிட்ட இருந்து கால் வரும். நான் சொல்றது அப்படியே சொல்ல. முதல்ல நீ யாரு? என்ன எப்படி உனக்கு தெரியும்? சித்தார்த் சொல்லியது போல அனன்யாவின் தந்தையிடமிருந்து போன் கால் வந்தது. அனன்யா, நான் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லணும். உண்மையாகவே மித்ரனின் தந்தை யார்? பிரகாஷ் அஞ்சலியை ஏன் திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டான்? அனன்யா மித்ரனை ஆபத்திலிருந்து காப்பாற்றுவாளா? இத்தனை பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கப் போகிறாள் அனன்யா? இந்த கேள்விகளுக்கான விடைகளை தெரிந்து கொள்ள உடனே டவுன்லோட் செய்யுங்கள் பாக்கெட் எஃப்எம். ரகசிய சிநேகிதனே.